மும்பை இந்தியன்ஸ் ஆர் பேக் டு தி ரேஸ். நல்ல ஒரு ஒன் சைடட் வின் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ்னே சொல்லலாம். அப்படியே சிஎஸ்கே வந்து டெமாலிஷ் பண்ணி ஒரு வின் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். ரோஹித் சர்மா அவரோட பேக் டு ரிதம்னே சொல்லலாம். அவர் வந்து ஒரு 70+ அடிச்சிருந்தார். தென் சூரியகுமார் யாதவ் எக்ஸ்ட்ரானரி நாக் விளாண்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே வந்து விளாண்டாரு. லிட்ரலி மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டை வந்து 15.4 ஓவர்ஸில் வந்து வின் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணணும்னே வந்து நல்லா வந்து விளாண்டாங்க. ஸோ நல்ல ஒரு வின் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். அவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா வந்து கேம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எங்கேயுமே வந்து சேசிங்கில் இடமே கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். தென் சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்பில் பார்த்தோம்னா சிவம் டூபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ஸோ அவங்க 2 பேர் வந்து 50 அடிச்சிருந்தாலும் தட் நாட் அ கன்வின்சிங் 50 அப்படின்னே வந்து சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான பர்டிகுலர் பேட்டிங் ட்ராக்கில் அவங்க 2 பேரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் வந்து 50 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ தட் நாட் அ கன்வின்சிங் 50. ஏன்னா அவங்க வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றி தான் வந்து அடிச்சிருந்துருக்கணும். ஒரு 170 180 அந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் வந்து அவங்க 50 அடிச்சிருக்கணும். பட் இது வந்து குட் நாக்கு தான். உங்களுக்கு நல்ல ஒரு டேலண்ட்டை வந்து ஃபைன் பண்ணாங்க சிஎஸ்கே. ஆயுஷ் மாதுரே அவர் தான் வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே விளாண்டுட்டு அந்த பவர் பிளேயில் நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தார். ஸோ நல்ல ஒரு ஃபைண்ட் ஆஃப் த சீசனாக எனக்கு தெரிஞ்சு இருப்பார் ஆயுஷ் மாதுரே. நெக்ஸ்ட் இயருக்கு அப்படியே பேக் பண்ணணும் ஆயுஷ் மாதுரே. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை. தென் ஃபீல்டிங்குமே வந்து சூப்பராக பண்ணுறாரு. லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 6 வந்து சேவ் பண்ணார். தென் கேட்சுமே வந்து அப்சல்யூட்லி அந்த ஃப்ளையிங் கேட்ச் ஒன்று எடுப்பார். ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை, வாட்ச் அவுட் பிளேயர். ஸோ அவரை வந்து பேக் பண்ணி ஆகணும். தென் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்கில் எடுத்துட்டோம்னா ஆப்வியஸ்லி ஜாஸ்பிரிட் பும்ரா. அவர் தான் வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்து நல்ல ஒரு எக்கனாமிக்கல் பவுல் போட்டார். சிஎஸ்கே பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா அஸ்வின் வந்து எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணார். பட் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். ஸோ ஹோப் நல்ல ஒரு கேம் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ராக்கில் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த பிளே ஆஃப் பொசிஷன்ஸ்க்கு வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கே ஆர் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஸோ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். சிஎஸ்கே வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கம்பேக் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெபால் பிரவிஸ் இருக்கார். ஸோ இந்த மாதிரியான நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆயுஷ் மாதிரி நல்லா பண்ணுறாரு. ஷைக் எஷித் ஒரு அளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை பேக் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்து தே கேன் பவுன்ஸ் பேக் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே ஆர் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து 6 மேட்சஸ் நீங்கள் ஜெயிக்கணும். அப்போ தான் வந்து 16 பாயிண்ட்ஸ் வரும். 14 பாயிண்ட்ஸ் வச்சுட்டுலாம் வாய்ப்பே இல்லை உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா 5 டீம்ஸ் ஆர் இன் 10 பாயிண்ட்ஸ். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படியும் வந்து 16 தான் எடுப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி சிஎஸ்கே ஆர் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஸோ நல்ல ஒரு விக்ட்ரி ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு பிளே ஆஃபுக்கு தான் நெக்ஸ்ட் ஸ்டாப் போவாங்க நான் நம்புகிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா தே வில் மிஸ் அவுட் த பிளே ஆஃப்ஸ்.